ஹலோ guys, வெல்கம் டு அவர் சேனல். இது டிபேட் சீரிஸோட செகண்ட் vlog தான். இன்னைக்கு என்ன டாபிக்னா, சின்ன வயசுல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு வர பசங்க சொசைட்டிலையும் ஃபேமிலிலையும் ஃபேஸ் பண்ற ஸ்ட்ரகிள்ஸ் என்ன, அது மட்டும் இல்லாம நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணோங்கிறத ஒரு ஃபன் டாக் மாதிரி பேசலாம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுல இருந்து ஒரு ட்ரீம் இருக்கும், இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட்ல எல்லாருக்குமே இருக்கும். எனக்குமே இருந்தது, இவனுக்குமே இருந்தது, எல்லா கேமராமேனுக்குமே இருந்தது. ஆனா அது ஒரு நாள போக்குல பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நமக்கு சேஞ்ச் ஆகிடும். நம்ம வச்சிருந்த ட்ரீமே நமக்கு போயிடும். எதனாலனா அந்த சொசைட்டி பண்றது, நம்ம ஃபேமிலி பண்றது, அதனாலேயே நமக்கு அந்த ட்ரீம்ஸ் போயிடும். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அதுக்கப்புறம் நமக்கு நமக்கு ஒரு லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் நமக்கு இதை பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். இப்போ சின்ன வயசுலயே காலேஜ் முடிச்சோ இல்லை காலேஜ் முடிச்சோ 1 or 2 இயர்ஸ்லயோ நமக்கு ஓன் பிஸ்னஸோ இல்லை ஏதாவது ஒரு ஷாப்போ ரிலேட்டடா நம்ம பிஸ்னஸ் ரிலேட்டடா ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு ஃபேமிலி சைட்லையும் சொசைட்டி சைட்லையும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். இதை நாங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் இருக்கும் ஒண்ணுமே அதெல்லாம் நிக்க மாட்டேங்குது. அது எப்ப நிக்கணும்னு தெரியல. அது எப்போ நாங்க ஒரு ரிசல்ட்ஸ் காட்டுற வரை அது நிக்காது. அது எல்லாருக்குமே அதுதான் வரும், ஆனா வராது. அட சொட்ட தலையா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லலாம். என்ன வியாதி எனக்கு? இப்போ என்னன்னா ஃபேமிலி கிட்ட கேட்கிற ஒரே விஷயம் தான். இப்போ ஸ்டார்டிங் உங்க பையனோ பொண்ணோ யாரோ ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறேன், இந்த மாதிரி பிசினஸோ இல்லை ஏதோ ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் திங் அவங்க மேல ட்ரஸ்ட் வைங்க. ஃபர்ஸ்ட் இஷ்யூ ட்ரஸ்ட் இஷ்யூ தான். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போதே அவங்க யாருக்கிட்டையுமே ட்ரஸ்ட் வைக்க மாட்டாங்க, ஃபேமிலியை தவிர. அதுவும் பேரண்ட்ஸ்னா சொல்லவே தவிர. நமக்கு எதுனாலும் பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் எல்லா குழந்தைங்களுக்குமே இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ்க்கு எப்படின்னா பேரண்ட்ஸோட சப்போர்ட் மெயின் எல்லா விஷயத்தாலே தெரியும்னா நமக்கு வெளியே இருந்து பாக்குறவங்கள தாண்டி நமக்கு நம்ம ஃபேமிலியில இருக்கவங்க தான் நம்ம முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் எப்படின்னா மெயின் கோஸா பார்ப்போம். இவங்க தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். இவங்க சொல்ற இவங்களோட டிசிஷன் என்ன, நம்ம எடுக்கிற பாதைனா நம்ம லைஃப்ல நம்ம லைஃப்ல எவ்வளவு டிசிஷன் நம்ம எடுத்துட்டு இந்த ஸ்டேஜ்ல வந்திருக்கோம். ஸோ அதுல எல்லாத்தையும் நம்ம கூட வந்து பார்த்த பர்சன்ஸ் தான் நம்மளோட பேரண்ட்ஸ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸா பேரண்ட்ஸ், இவங்க தான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தாண்டி வெளியே வந்து பார்க்கறது தான் சொசைட்டி. ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எங்கே இருப்போம்னா, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமோ இல்லை ஏதோ ஒன்று புதுசா உங்களோட ஓன் பாத் சூஸ் பண்ணி ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு போகும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ஃபர்ஸ்ட் பர்சன் நம்ம சொன்னோடனே நமக்கு வந்து சப்போர்ட்டுங்கிறது தாண்டி நமக்கு பேக் போனா இருப்பாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு பர்சன்ஸ் தான் நம்ம பேரண்ட்ஸ், ஃபேமிலி. ஸோ பட் ஆனா அந்த பர்சன்ஸே வந்துட்டு இதெல்லாம் செட் ஆகாது, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னு எனக்கு புரியல. அதுக்கா ஆஹா, நம்ம அப்பனும் அவன் கூட சேர்ந்து நம்மள அடிப்பான் போல் இருக்கு. என் மாவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். பெத்த அப்பனே சொல்லிட்டான், சவுட்டு கிளியர் ஆயிடுச்சுல, கிளம்புடா. ஏன்னா எல்லா இடத்துலயுமே ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா எல்லா ப்ராப்ளம்ஸும் இருக்கு. ஃபைட்டா இருக்கட்டும், ஃபைட்ஸ் வரும். ஸோ நம்ம ஃபினான்ஷியலா ஸ்ட்ரகிள்ஸ் வரும். அது மட்டும் இல்லாம எப்படி சொல்றது, ஒர்க் என்னன்னா அந்த பிசினஸ் சர்க்கிள் எப்படி ஒர்க் ஆகுறதோட ப்ராப்ளம்ஸ் வரும். திடீர்னு லாஸ் ஆகும். பிசினஸ் பண்ற பார்ட்னர்ஸ்க்கு நடுவுல ஃபைட்ஸ் வரும். எல்லாமே இருக்கு. ஆனா அதெல்லாம் என்னன்னே தெரியாத நம்ம கிட்ட இதெல்லாம் உன்னால முடியாதுன்னு சொல்றவங்க பேரண்ட்ஸ், அதெல்லாம் பார்த்தவங்க இதெல்லாம் இப்படி இருக்கு, இதெல்லாம் இப்படி பண்ணணும், இப்பெல்லாம் பண்ணாதான் அவங்க கரெக்டா இருக்கும், அப்படி பண்ணினா இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு அவங்க சொல்லி ஹெல்ப் பண்றது எப்படி இருக்கு, இதெல்லாம் நீ பண்ணா கரெக்டா வராதுன்னு சொல்றது எப்படி இருக்கு. அது அனாவசியம். அதாவது ஸ்டார்டிங் அவனுக்கு என்ன தெரியாத விஷயம் கத்துக்கலாம் நான் சொல்றேன். கத்துக்கிறதுக்கு முன்னாடியே அவன் நீ இதெல்லாம் சரிப்பட்டு வர மாட்ட சொல்றது என்னன்னா, இந்த வடிவேல் காமெடி மாதிரி தான். அது என்னன்னே தெரியாம நீ எல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டப்பா அப்படின்னா அவன் என்னன்னே சொல்லாம ஒரு விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டான்னு சொல்லும் போதுதான் பசங்களுக்கு என்ன ஆகணும், அது என்ன நம்மளால முடியாதுன்றதை தாண்டி நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ற விஷயம் குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் எல்லா ஐடியாஸும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சொல்றது நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு என்னன்னா அவங்க பசங்க ஒன்று சூஸ் பண்ணாங்கன்னா கரெக்டா இருக்கணும், இத்தனை நாள் அவங்க சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்ப எப்படி சொல்றது, இத்தனை நாள் மெச்சூரிட்டியே இல்லாத டைம்ல சூஸ் பண்ணதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண பேரண்ட்ஸ் அவனுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்து அவன் லைஃப்ல அவனுக்குன்னு ஒரு பேஸ் ஸ்ட்ராங்கா ஒரு இது பண்ணணும்னு சொல்ல ட்ரை பண்ணும்போது அதே பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம சொல்லும் போது இது சரிப்பட்டு வராது சொல்லலாம். எப்படி இத்தனை வருஷமா எங்க கிட்ட மெச்சூரிட்டி பார்த்த பேரண்ட்ஸ்க்கு இந்த டாபிக் எழுதுறப்ப உனக்கு மெச்சூரிட்டி கிடையாது, உனக்கு வயசுங்கிறது எப்போ. நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப இருக்க ஜெனரேஷன்ஸ்
உங்களுக்காக அப்ப இருந்தவங்களுக்கு எல்லாம் காம்படிட்டர்ஸ் கம்மி. சோ நீங்க வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதுன்னா அப்ப வந்துட்டு அப்ப சொல்றீங்களா நிஜமாவே நீங்க ஃபேமிலியை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அப்ப எல்லாமே எப்படின்னா ஜாயிண்ட் ஃபேமிலியா இல்லைன்னா வீடு பக்கத்துல நீங்க எல்லாருக்கும் எப்படின்னா அஸ் அ பேரண்ட்ஸ் அவங்க வந்துட்டு நீங்க எது பண்ணாலுமே அந்த ஏன்னா இப்ப அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மா நம்ம ஏஜ்ல இருக்கும்போதுனா அவங்க ஒண்ணு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க பக்கத்து தெருவுல நடக்கும். ஆனா அவங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே வந்துரும். ஸோ அப்ப என்ன பண்ணா அப்ப இருக்க பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படின்னா எல்லாருக்கும் அவங்க ஆக்சஸ் பண்ணி ஆகணும். ஆனா இப்ப இருக்க சொசைட்டி அந்த மாதிரி நேபர்ஸ் எப்படின்னா என்ன பண்ணிட்டு போய் ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ள அவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆனா நம்ம இத்தனை நம்ம பாத்துருக்க மாட்டாங்க மைண்ட் தாட்டே தான் இருக்காங்க. இல்ல நம்ம நிறைய பேரால நம்ம பாத்துருக்க மாட்டாங்க. எப்படின்னா நம்ம ஃபேமிலி அவங்க பார்த்து என்ன நினைச்சாலும் எனக்கு அவ்வளவு இல்லன்ற மாதிரி இருந்திருப்பாங்க. ஆனா இந்த விஷயம் இதை எடுத்துட்டு நான் வந்துட்டு இல்லம்மா இல்லப்பா இந்த மாதிரி பண்ண போறோம். நிறைய பேரண்ட்ஸ் என்ன தெரியுமா இந்த சொசைட்டின்றதை தாண்டி இப்ப ஏதாவது ஸ்டார்ட் பண்ண போறோம் இதை பண்ண போறோம்னா ரிலேட்டிவ்ஸ் கிட்ட நாங்க என்னன்னு சொல்றது நீ என்ன பண்றன்னு சொல்றது அவங்க எல்லாம் இந்த கேள்வி கேட்பாங்க அந்த கேள்வி கேட்பாங்க அப்படின்றாங்க. இதுல பிரச்சனை என்னன்னா அதாவது இப்போ ஒரு பேரண்ட் இந்த மாதிரி நீ இது பண்ண போறன்ட்டு ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இதெல்லாம் பண்ண போறன்ற அவங்க வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. என்ன பையனை வேலைக்கு அனுப்ப வேண்டியதான பொறுப்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ண விட்டியா இருக்குன்னு அந்த மாதிரி கேட்கும்போது உண்மையாலேயே ஒரு அவங்களோட பையனுக்கு ஒரு பொண்ணுக்கோ அவங்க சப்போர்ட் பண்ற பேரண்டா இருந்தா அவங்க ஈஸியா டேக்கிள் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா இப்ப நம்ம பசங்க கேட்கவே மாட்டாங்க. எப்படின்னா நான் என்ன கேட்டாங்கன்னா என்ன சொல்றது ஃபர்ஸ்ட் விஷயம் பண்றவங்க மாட்டாங்க. இப்ப சொசைட்டில இருக்கவங்க குறை சொல்லலாம் குறை சொல்லினே தான் இருப்பாங்க. ஆனா நம்ம பின்னாடி வாழ் குடிச்சிட்டு பாக்குறது அவங்க வேலை கிடையாது. இப்ப நம்ம ஃபேமிலி சைடோ இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சைடோ நம்ம ஃபேஸ் பண்ணோம் டேக்கிள் பண்ணோம் ஒரு பர்சன் நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்க என்ன பண்றாங்க. ஓகே இப்ப உங்களுக்கு உங்க பசங்க என்ன பண்றான்னு வெளியே சொல்றது கொஞ்சம் இதுவா இருக்கு. ஏன்னா பசங்க இன்னும் எந்த ஒரு பொசிஷன் வரல. சோ அப்ப அந்த டைம் பீரியட் வரைக்கும் அவங்க வேலை செய்யறாங்க. யாரும் வந்துட்டு நீ வேலை செய்யற கம்பெனில வந்துட்டு மேனேஜர் பேச போறது இல்லை. சோ நீங்க அது இப்ப எப்படி தெரியுமா இதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறேன். அது எப்படி அவங்க ஃபேஸ் பண்றது நீங்க ஏன் முதல்ல அவங்க கிட்ட ஃபேஸ் பண்றீங்க. இப்ப நான் பண்றேன்றத யாராவது அவங்க கிட்ட வந்து கேட்டா அப்பா இல்லப்பா அது பார்ட் டைமா பண்றாங்க வேலைக்கு போயிட்டு மிச்சம் இருக்க டைம்ல பண்றாங்க முடிஞ்சிருச்சு. அந்த இடத்துல அதிகபட்சம் என்ன அவங்க முன்னாடி பேசுறதுக்கு யாருக்குமே அங்க வந்து இது இருக்கு கட்சி இருக்கு பார்த்து எப்படின்னா என் தப்பு பின்னாடி தான் காசிப்ஸுங்கிறது எப்படி தெரியுமா நீங்க நல்லா இருந்தாலும் காசிப் பேசதான் போறாங்க. அது வந்துட்டு அவங்க பேசுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட இத்தனை வருஷம் நீங்க ஆசையா வளர்த்து உங்க மேல அவ்வளவு ட்ரஸ்ட் வச்ச பசங்களை சோ நீங்க மத்தவங்க காசிப் பேசிடுவாங்க என்ன இதை சொல்றாங்க நீங்க சக்சஸ் ஆயிடுங்களா அப்படின்னு அவங்க கேட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்க பசங்களோட ட்ரீம்ல வந்துட்டு நீங்க ஒரு லாக் பண்றீங்க தெரியுமா அதுதான் ரொம்ப கஷ்டம். எப்படின்னா இத்தனை நாள் வந்து பசங்களோட தாட்னா எல்லாத்துக்கும் எங்க அப்பா அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பசங்களோட மைண்ட் தாட் எப்படி மாறிடுனா நீ யாரு எந்த ரிலேட்டிவோ இல்ல எந்த சொசைட்டியோ வந்து பேசினாலும் அந்த பேச்சுக்கெல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் கூட ரெண்டு பதில் சொல்லுவாங்க. மைண்ட் தாட்ல இருக்க பசங்க பிசினஸ் ரிலேட்டடா ப்ராப்ளம்னா பசங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி இருக்கு மீன்ஸ் அது வந்து எப்படி சொல்றது யங்ஸ்டர்ஸா நாங்க வந்துட்டு ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு இது இருக்கு ஓகேவா பவர் இருக்கு. பட் ஆனா வந்து நம்ம ஃபேமிலி சைடோ இல்ல நம்ம சுத்தி இருக்கவங்க வந்து ஒரு பேசும்போது எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் தாண்டி அவங்க இது வரைக்கும் நாங்க ஃபேஸ் பண்ணது இல்லை. அப்ப நம்ம எங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் நம்ம ஃபேமிலி கிட்ட தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். என்னன்னா அவங்க பண்றாங்க பண்ணட்டும் நீங்க அது வரைக்கும் எதுவும் சொல்லாம இருக்குன்னு இப்ப நாங்க சொல்றதுக்கும் அஸ் அ பேரண்ட்ஸா நீங்க சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நிறைய நாங்க சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தவங்க நல்லது சொன்னா கூட அவங்க கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு நீங்க அவங்க கிட்ட சொல்றீங்களோ இல்லையோ அந்த மாதிரி சொல்றத பாக்கும்போது எங்களுக்குள்ளேயே எங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் வரும். எப்படி சொல்றதுன்னா ஒரு இடத்துல டவுன் ஆனா கூட நம்ம பேரண்ட்ஸ் கோசம் நம்ம பண்ணி பேரண்ட்ஸ் நம்ம கோசம் நிறைய இடத்துல சொல்லி வச்சிருக்காங்க. அவங்களோட இது ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது அவங்களோட வார்த்தைகளை வீணாக்கிட கூடாதுன்றதுக்கோசமே அந்த பையன் ஃபுல் எஃபர்ட்ஸை போட்டு அவனோட லைஃப்ல அந்த சக்சஸ் பண்றதுக்கு அவன் ட்ரை பண்ணுவான். ஆனா ஸ்டார்டிங்கே நீங்க அந்த மாதிரி ஹோப் எதுவுமே கொடுக்காம அந்த பையன் பண்ண போறதுக்கும் விடாம அவன் பிடிக்காததையும் பண்ண சொன்னீங்கன்னா அவன் லைஃப் எப்படி ஆயிடுனா ஒரு மாதிரி குழப்பத்திலேயே போயிடும். அவனுக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாது நம்ம ஏன் இதை பண்றோம்னு தெரியாது பிடிச்சதை பண்ணலன்ற வருத்தம் இருக்கும். அவனுக்கு லைஃப்ல ஒரு மாதிரி சிக்கல் ஆயிடும். No, God, please, no, 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 no. என்னன்னா இப்ப பிசினஸ் பண்ணாலோ இல்ல தனியா அவனுக்கும் பார்ட் சூஸ் பண்ணாலும் அவன் பெரிய பணக்காரன் ஆயிடுவாங்க. எப்படி சொல்லுமா அதெல்லாம் எல்லாருக்கும் நடக்காது. பணக்காரன் ஆயிடுவான் அது கூட இல்ல. பட் ஆனா அவங்களை விட்டு பார்த்தா ஏன்னா பசங்களோட இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸோட மெயின் தரனா அம்மா அப்பாவை பத்திரமா வச்சுக்கணும். தனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கும் ஸ்டேபிளான ஒரு சோர்ஸ் இருக்கணும். இல்லதான் சோ அந்த ஸ்டேபிளான சோர்ஸ் அவன் கிரியேட் பண்றதுக்கு தான்
எல்லாம் ட்ரை பண்றோம். ஸோ இப்போ இவங்க வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் பண்ணுங்க. ஒரு ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் இப்போ எனக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் என் ஃபேமிலியை பார்ப்பேன்னா நான் போய் பிசினஸ் ரன் பண்ணுவேனா, இல்ல பிசினஸ் கொஞ்சம் ரிஸ்க் எடுப்பேனா, இல்லைன்னா என் பசங்க நான் ஸ்கூல். ஏன்னா மேரேஜ் ஆச்சுனாலே உங்களுக்கு தெரியும் இப்போ அண்டர்ஸ்டாண்டான பார்ட்னர்ஸ் கிடைக்கிறாங்க, எல்லாருக்கும் அது கிடைக்குமான்னு தெரியல. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு என்னால ரிஸ்க்கும் எடுக்க முடியாது. ஆனா யங்ஸ்டர்ஸா இருக்கும்போது ஒரு டீனேஜரோ 25 பதினச்சுக்கோங்க, அவங்களுக்கு லூஸ் பண்றதுக்கு மெயினா லூஸ் பண்ண பொறுத்து ஒண்ணு தான் மணி. அதை தாண்டி டைம். அதுவும் அந்த டைம் வந்துட்டு இப்ப செலவு பண்றது எப்படின்னா அந்த 25, 30, 27 பாத்தீங்கன்னா பசங்க நார்மலாவே சுத்துறதோ இல்ல நார்மலா வேற ஏதாவது வேலைக்கு இந்த மாதிரி இருக்க டைம்ல அவனுக்கு ஒரு ஓன் இது ஸ்டார்ட் பண்றதுக்கு தான் அவன் வந்து டைம் வேஸ்ட். அந்த டைம் பீரியடுக்கு அப்புறம் அவனுக்கு அந்த டைம் வேஸ்டே கிடையாது. அவன் கத்துக்கிறான், அவனால என்ன பண்ண முடியும்ன்றத அவனே தெரிஞ்சுக்கிறான். அதை யூஸ் பண்ணி அவனோட ஸ்கில்ஸ கொஞ்சம் டெவலப் பண்ணி அவன் அந்த இடத்துல கொஞ்சம் பெருசா மாத்தவனே தவிர எந்த இடத்துலயுமே அந்த டைம் வேஸ்டும் கிடையாது, அந்த மணி வேஸ்டும் கிடையாது. இப்ப நார்மலா அவன் வேலைக்கு போயிட்டு வேஸ்ட் பண்ற டைம், அதாவது எப்படியும் வேலைக்கு போனா அவனுக்கு சேலரி எடுத்து என்ன இந்த இடத்துல சேலரி வராது, அவ்வளவுதானே தவிர. ஆனா அந்த டைம் அவன் வேலைக்கு போனா எப்படி அவனுக்கு சேவ்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த டைம் அவனுக்கு சேவ் ஆகிற டைம் தான் மணி இருக்காது, அவ்வளவுதான். ஆனா எப்படி தெரியுமா இருக்கு, சடன் ரிசல்ட்ஸ். அதாவது இந்த படையப்ப படத்துல வர மாதிரிதான் ஒரே பாட்டுல பணங்க. ஆனா அவங்க அந்த பாட்டை மட்டுமே பார்த்தாங்களே தவிர அந்த பாட்டுல அவர் பண்ணதுன்ற தாண்டி அண்ணாமலை படம் பாத்தீங்கன்னா தெரியும். அவர் எப்படின்னா அவர் ஃப்ரெண்ட் ஏதோ ஏமாத்திடுவாரு, அதுக்கப்புறம் அவரு ரிவெஞ்ச் எடுக்கணும்ன்றதுக்கோசம் பணக்காரன் ஆகணும்ட்டு அவர் வச்சிருக்க மாடலா வச்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா அவர் ஒரு பிரசிடென்ட், அதாவது அந்த பணக்காரங்களே இது மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு ஓன் ஆர்கனைசேஷன் இருக்கும், அதுல ஒரு பிரசிடென்டா உட்காரு. அந்த நிலைமைக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அப்படி அந்த கதையை பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் அவர் ஸ்டார்ட் பண்ண இதுல எங்கேஜா இருப்பாரு. ஆனா பிரசிடென்ட் சீட்ல போய் உட்காரும் போது நிறைச்சிருக்கும், வருஷ கணக்குல ஆயிருக்கும் அவர் அந்த இடத்துக்கு வரதுக்கு. அதை பார்க்க மாட்டாங்க, அது பார்ப்பாங்க. எப்படி தெரியுமா, இப்ப அவங்களோட பசங்க வந்துட்டு அப்ப வருவாங்க தெரியுமா. சோ இப்பனா அவங்க என்னப்பா செட்டில் ஃபேமிலி. எனக்கு இன்னொரு மித்து என்ன தெரியுமா, இப்ப பசங்க ஒன்னா சேர்ந்து ஸ்டார்ட் பண்றாங்கனாலும் தனியா பண்ணாலும் சொசைட்டி என்ன சொன்னா அவங்களோட பேக்ரவுண்ட் இருக்கு. நான் என்ன கேக்குறேன்னா, அஸ் அ பேரண்ட்ஸா நீங்க அதை வந்து உங்க பசங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் நீங்க வச்சிருந்தீங்கன்னா மத்தவங்களை பார்த்து அவங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்கு நீங்க சொல்ல மாட்டேன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அந்த இடத்துல அஸ் அ பேரண்ட்ஸா நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. நீங்க அந்த மாதிரி இருந்து இப்ப நம்ம ஃபியூச்சர்ல நம்ம பசங்க இருப்பாங்க, அவங்க வந்துட்டு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா அவங்களுக்கு பேக்ரவுண்ட் ஃபினான்சியல் சோர்ஸ் தாண்டி எல்லா சைட்லயும் ஒரு பேக்ரவுண்ட். எப்படி தெரியுமா, நம்மளுக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் இருந்தா எல்லாரும் எப்படி ஆயிடுதுன்னா பேக்ரவுண்ட் இருக்குன்றாங்க. ரிலேட்டிவ்ஸ் இருக்குது பெரிய பேக்ரவுண்ட் தான், செம்ம சப்போர்ட். ஏன்னா ரிலேட்டிவ்ஸ் இருக்குதுன்னா இம்பார்ட்டன்ட் தான். பட் ஏன்னா எல்லாருக்கும் அதே மாதிரி சப்போர்ட்டிவான ரிலேட்டிவ்ஸ் கிடைப்பாங்கன்னு சொல்ல முடியாது நிறைய இடத்துல. அதனால வந்துட்டு மோஸ்ட்லி அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்க ஒரு கேள்வி பசங்க கிட்ட கேக்குறீங்க தெரியுமா, எப்படின்னா நீங்க வந்து உடனே எனக்கு வந்துட்டு ரிசல்ட் வந்துருமா. நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க உடனே ரிசல்ட் வேணும்னா நீங்க வந்துட்டு ஒரு பிசினஸை நீங்க ரெடி பண்ணி அதை க்ரோ பண்ணி, எப்படி சொல்றது, ஒரு குழந்தை மாதிரி அந்த பிசினஸையும் நீங்க க்ரோ பண்ணி அப்ப உங்களுக்கு குழந்தை பிறந்து நீங்க அதையே சேர்த்து வளர்த்து அப்ப நீங்க கரெக்டா நாங்க வளர்ந்து வர டைம்ல எங்க கையில கொடுத்து பாத்துக்கப்பான்னு சொல்லி ஒரு ரிசல்ட் எதிர்பார்த்தா கரெக்ட். இப்பதான் நாங்க அந்த குழந்தைய நாங்க எப்படின்னா பிசினஸ்ங்கிற ஒரு சைல்டே பண்றோம். பண்ணும்போது குத்துருக்கு, இது ப்ராஃபிட் வந்துருமா, இதுல ரிசல்ட் வந்துருமா, எப்ப வந்துரும், காசு வந்துரும், எனக்கு புரியல. ஏன்னா இதனால இப்ப எங்களுக்கு ஒரு 22 ஏஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 22 இயர்ஸ்ல நீங்க பிசினஸ் பண்ணிருக்கலாம், பேரண்ட்ஸா என்னென்னவோ பண்ணிருப்பீங்க, இந்த சொசைட்டியும் நிறைய பண்ணிருக்கோம். ஆனா உங்களால ரிசல்ட் கொண்டு வர முடியலன்றது மீன்ஸ் உங்களுக்கு அந்த பாத் கிடையாதுன்றது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் அதை தாண்டி ஃபேமிலியை வந்துருச்சு, நீங்க ஏன் இவ்வளவு பேசுறாங்க. சோ நீங்க உங்களுக்கு ஃபேமிலி வந்ததுக்கு அப்புறம் பிசினஸ் பண்ணிருக்கலாமா நிறைய பேரு. ஏன் நீங்க சொல்றீங்களா ஒரு ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் பிசினஸ் பண்ணுங்கப்பா ஓஹோன்னு வந்துருவீங்கன்னு சொல்றாங்க. பயம் எங்க இல்ல அது எப்படி ஆக்ட் ஆகுனா, அப்ப என்ன மாதிரி ஆக்ட் ஆகுனா, அப்ப அவங்க ஃபேமிலியும் இருக்கும், நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், குழந்தை இருக்கும், அதை படிக்க வைக்கணும், ஃபேமிலியை பார்க்கணும், அம்மா அப்பா. பட் ஆனா அந்த டைம்ல அப்பா அம்மா கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா, இப்ப இவங்க கூட இருக்கிற வரைக்கும் இவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல வரப்பா இப்ப என்ன சொல்றாங்க, நீ ஃபியூச்சர்ல பண்ணு எல்லாம் சக்சஸ் ஆயிடுறாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு 30 ஏஜ்ல பண்றேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு மேரேஜோ ஏதோ ஒண்ணுப்பா நடக்குது. ஸோ அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட டைம் இருக்காது. ஏன்னா 30 ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் நீ என்னென்ன லைஃப் சொல்லி பார்க்கலாம், நீ வெளியே சொல்ல முடியாது, பர்சன்ஸ் கிட்ட ஒரு இன்ட்ராக்ஷன் பண்றது அவ்வளவு கஷ்டம். பட் ஆனா வந்துட்டு இப்பத்துல இருந்து நீ அதை ஸ்டார்ட் பண்ணனா ஒரு 2 or 3 இயர்ஸ் அது கூட சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. நீ பேரு 10 வருஷம் டைம் கேட்கறேன்னு நான் என்ன கேட்கறேன்னா ஒரு 2 to 3 இயர்ஸ் டைம் போடு.
உன்னோட எஃபர்ட்ஸ் போட்டு 100% போட்டுட்டு நீ ரிசல்ட்டும் வரல, நீ கொடுக்கலன்னு சொல்லும்போது சொன்னா ஓகே, அப்பா இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நீ போயிட்டு ஜாப் பாத்துக்கலாம்னு சொல்லலாம். ஆனா ஆரம்பிச்சு ஒரு மாசம் 2 மாசத்துலயே போட்டு அடிமேல அடி அடிச்சா அவன் என்னதான் பண்ணுவான். பசங்க இப்ப இருக்க பசங்கலாம் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி, ஏன்னா எல்லாருக்குமே இப்ப எப்படின்னா இப்ப காம்படிட்டர்ஸ் அதிகமாயிட்டாங்க. ஆனா அது பேரண்ட்ஸ் கிட்ட புரியாது என்னன்னா, அப்ப காம்படிஷன்ஸே அவ்வளவு கிடையாது. அவங்களால அப்பயே அவங்களுக்கு எப்படின்னா இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணா ஏதோ ஆகுமான்னு தெரிஞ்சுதான் அவங்க ஸ்டார்ட் பண்ணல. நினைச்சிருந்தா அவங்க ஸ்டார்ட் பண்ணி அந்த பிசினஸ் எப்படியோ கொண்டு வந்து நிறைய பேர் அவங்க அப்பா பேரண்ட்ஸ் சொல்றாங்க. இப்ப வந்துட்டு நம்ம பசங்களோட பேரண்ட்ஸ் கம்பேர் பண்றாங்க. எப்படின்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு பேக்ரவுண்ட் இருக்கு. நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க படிச்சிருக்கீங்க, எஜுகேஷன் எல்லாமே நிறைய அப்பா அம்மா இருக்காங்க. ஆனா பேர் இருக்காங்க. பேக்ரவுண்டுங்கிறது அவங்க கிரியேட் பண்ணது. நீங்க கிரியேட் பண்ணி உங்க பசங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா நீங்க கொடுத்துருக்கலாம். நீங்க காம்படிஷன் இல்லாத அந்த டைம்லயே அவங்களால கிரியேட் பண்ண முடியல. காம்படிஷன் இருக்கிற டைம்ல சடன் ரிசல்ட்ஸ் கேட்டா ஆனா ரிசல்ட்ஸ் வந்து எப்படின்னா டிமாண்ட் பண்றாங்க. கொடுத்தே ஆகணும். நீங்க ரிசல்ட்ஸ் டைம் கொடுத்துட்டு அது எப்படி சொல்றது, வேலைக்கு போற மாதிரியே தான். எப்படி இப்போ வேலைக்கு போனா டிஎல் ஏதாவது கொடுப்பாரு, இந்த டைம் டெட்லைன் கொடுத்துற மாதிரி. அது ஒரு லிமிட்டுக்கு மேல அவனுக்கு ஒரு மாதிரி அது ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடும், கடுப்பாயிடும். என்னடா அது நமக்குன்னு ஓனா பண்ண ஆரம்பிச்சா இது குடண்டிக்கிட்டே இருக்காங்க போட்டு அப்படின்ற மாதிரி ஆயிடும். இதனாலேயே நிறைய பசங்க ஒரு பிசினஸ் ஸ்டாப் பண்ணி டிராப் பண்றதுக்கான மெயின் ரீசன் ஃபர்ஸ்ட் திங் ஃபேமிலி, செகண்ட் திங் சொசைட்டி. இது ரெண்டுமே ஹேண்டில் பண்ண கத்துக்கிறதுக்கு அவனுக்கு டைமே கொடுக்கறது இல்ல. கத்துக்கிறத தாண்டி அந்த ப்ரெஷர்ஸ் அவங்க புதுசு, அதுக்கு அவனுக்கு டைம் கொடுக்கணும். அந்த டைமே கொடுக்காம சும்மா அவனை போட்டு இது பண்ணிட்டே இருந்தா அதனால டிராப் பண்ணிப்பான். அதனால பேரண்ட்ஸா அவங்க கிட்ட நாங்க என்ன கேட்கறோம்னா, அது மட்டும் இல்லாம எங்க எப்படி சொல்றது நேபர்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் கேட்கணும். உங்களை சுத்தி இருக்கவங்க ஸ்டார்ட் பண்றாங்களா, அவங்களுக்கு வந்து உங்களால முடிஞ்ச ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுங்க. ஓகே வேணாம் அவங்களால இல்ல முடிஞ்சா பண்ணலாம் பெஸ்ட் ஓகே. ஆனா அவங்களால பண்ண முடியலனால அந்த இடத்துல அவனை டிமோட்டிவேட்டோ இல்ல டிஸ்கரேஜோ பண்ணாம அவன் போக்குல விட்டாலே போதும். அவனுக்கு மோஸ்ட் ஆஃப் த பசங்க எதிர்பார்க்கறது யாரும் வந்து எனக்கு என்கரேஜ் பண்ணுவோம், யாரும் தூக்கி கொடுக்கணும். இப்ப யாருமே இந்த எக்ஸ்டர்ஸ்மே அது யோசிக்கிறது இல்லை. அவங்க எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றது ஒண்ணுதான், என்ன கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீடமா என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் என்னோட மைண்டை ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண என்ன விட்டுருங்க. அதனால பேரண்ட்ஸ் பார்த்துருக்கோம் அது ஃபினான்ஷியலா அவங்க கிட்ட சப்போர்ட் இருக்காது. ஆனா ஒரு பையன் பண்றான், ஒரு பொண்ணு அவங்க பண்றாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காங்க. நீ பண்ணு, நான் பாக்குறேன். ஏன்னா நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன், பசங்க ஆரம்பிச்சிருப்பாங்க, அவங்களால வர முடியலன்னா பேரண்ட்ஸா அவங்களோட ரீப்ளேஸ் பண்றதுக்கு அவங்க வந்து பசங்க வரலையாமான்னு கேட்டா கூட இல்ல வருவாங்க. அவங்களுக்கு முன்னாடி நாங்க வந்து அது ஆஃப்லைனா இருக்கட்டும் ஆன்லைன்ல இருக்கட்டும் இப்ப இருக்க பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்றாங்க. நான் என்ன கேட்கறேன், எல்லாருமே அங்க பண்ணுங்க. உங்ககிட்ட நாங்க வந்து பினான்சியலா காசு கேட்கல, அஸ் பேரண்ட்ஸ் அவங்க கிட்ட சப்போர்ட் தான் கேட்கணும். சப்போர்ட் கொடுக்கவே நீங்க எவ்வளவு யோசிக்கிறீங்க. யோசிக்கும் போது அது வெளியே போயிட்டு இப்போ ஒருத்தங்க கிட்ட கேட்கறேன் எனக்கு இது பண்றீங்களான்ட்டு நான் யோசிச்சு பாருங்க. அதை போய் கேட்கும் போது நமக்கு யோசிக்கணும். ஏன்னா வீட்டுல கேட்கும் போது நீங்க வந்து பண்ண ரெடியா இல்லாம நான் ஒரு தேர்ட் பர்சன் ஒரு கேட்கவே யோசிப்போம். நான் போய் ஒரு ஸ்டேஜ் கிட்ட நான் பேசுறேன்னா அவங்க கிட்ட நான் எவ்வளவு ஒரு இதுவா இருக்கும், எனக்கு ஒரு அன்கம்ஃபர்டபிள் வரும். ஏன்னா நம்ம வீட்டுல கேட்கும் போது ஒத்துக்கல. ஏன்னா இத்தனை வருஷமா நம்மள பார்த்து வளர்த்தவங்களாலே நம்மளால புரிஞ்சுக்க முடியல நம்ம சொல்ல வரத. அது ஸ்டேஞ்சஸ் வந்துட்டு வெளியே போயிட்டு இப்ப நான் சொல்லும் போது என்னோட தாட்ஸையும் என்னோட ஐடியாஸையும் எப்படி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஸ்டார்டிங்ல ஹோப் கொடுக்காம சரி பரவாயில்ல பண்றதா பண்ணிட்டு அப்படி சொல்றதுக்கு அப்புறம் அவனுக்கு அந்த பிசினஸ்ல ரிஸ்க் எடுக்க அப்புறம் பயமாகும். ஏன்னா ஸ்டார்டிங் நீங்க ஹோப் கொடுக்கறது வேற, ஹோப்பே கொடுக்காம சரி நீ பண்றதா பண்ணுன்னு சொல்ற அவனுக்கு எப்படி ஆயிடும்னா, ஸ்டார்டிங்ல நீங்க ஹோப் கொடுத்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை வந்ததுனாலும் பாத்துக்கலாம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணலாம். அதே மாதிரி அது பிரச்சனை வளர்ந்துச்சுன்னா நம்ம பேரண்ட்ஸ் இருக்காங்க ஹோப்பா அப்படின்ற மைண்ட்லயே அவன் ஃபுல் எஃபர்ட்டை போடுவான், முடிஞ்ச அளவுக்கு அந்த பிரச்சனையை அவனே முடிச்சிருவான். இதுவே நீங்க ஹோப்பே கொடுக்காம சரி நீ பண்றதை பண்ண ஏதோ பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அவன் பிரச்சனை வந்தா ஃபர்ஸ்ட் திங் அவன் மைண்ட் வந்து இந்த பிரச்சனை அப்படியே சொதப்பிட்டோம்னா நமக்கு சப்போர்ட் யாரும் இல்ல. அதுலயே அவன் அந்த பிரச்சனையை சொதப்புறதுலயே தான் யோசிப்பானே தவிர அவன் யோசிக்கிறதே பண்ணா நமக்கு சப்போர்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க, நம்மளால முடிஞ்சதை பண்ணுவோம். அதே மீறி அது கை மீறி போச்சுன்னா நமக்கு சப்போர்ட் பேரண்ட்ஸ் வந்து நிற்பாங்கன்றதுனால அவன் முடிஞ்சதை ட்ரை பண்ணுவான். இப்ப இது எப்படி ஆகுனா நமக்கு சப்போர்ட் யாரும் இல்லை, நம்ம இதுல சொதப்பிட்டா என்ன பண்றது, சொதப்பிட்டா என்ன பண்றது, அவன் கடைசியில சொதப்பி வச்சிருவோம். அப்போ பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, இதனாலதான் நம்ம சொசைட்டி கிட்டே ஒரு ரிக்வெஸ்ட் தான், உங்களை சுத்தி இருக்க யங்ஸ்டர்ஸோ உங்களோட பசங்களோ பிசினஸ் ஐடியாஸ் ஏதோ ஒரு ஐடியாஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றேன் ட்ரை பண்றேன், எனக்கு வந்து நீங்க வந்து ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணலாம், எங்களுக்கு ஒரு பேக் போனா இருந்து எங்க கூட சப்போர்ட்டுக்கு நில்லுங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ட்ரை பண்ண விடுங்க. ஏன்னா உங்களுக்கும் தெரியாது அவங்களுக்கும் தெரியாது சக்சஸ் ஆகாது. ஸோ அவங்களுக்கு ஒரு ஐடியாஸ் அந்த பிரெயின் எப்போ புது புது ஐடியாஸ் கொடுக்கும் போதே அவங்களுக்கு வந்து அதை சப்போர்ட் கொடுத்து யூஸ் பண்ண வச்சிடணும். அப்புறம் வந்துட்டு எதுவுமே இல்லாத டைம் வந்துட்டு அப்படி இதில் பண்ணிருக்கலாம் அது பண்ணிருக்கலாம்
அதெல்லாம் நல்லா தான் சொல்றீங்க. ஆனா பண்ணான்னு இறங்கும் போது யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. சோ இது ஒரு ரிக்வெஸ்டா வச்சு இந்த வீடியோவை இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம்னா, நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ண போறீங்க, ஃபர்ஸ்ட் உங்க ஃபேமிலியை உட்கார வச்சு நீங்க என்ன கிளாரிஃபை பண்ணுங்க. ஒண்ணு இல்லப்பா, நீங்க சொல்லலாம். சிம்பிள் என்ன அதை பத்தி என்னன்றது ஃபர்ஸ்ட் ஒரு இது மாதிரி கொடுத்துட்டு என்ன பண்ண போறோம், என்னென்ன இருக்கும்ன்றத சொல்லிட்டு அப்பயே அவங்க ஒத்துக்கலையா சொல்லிட்டீங்களா, நீங்க உங்க வேலையை பாருங்க. நீங்க ஒரு நாள் சக்சஸ் ஆவீங்க. சக்சஸ் ஆகும்போது நீங்க எக்ஸ்பிளைன் அந்த டைம்ல பண்ணலாம். நீங்க ஏற்கனவே பண்ணிருப்பீங்களா அவங்களுக்கே புரிஞ்சு அப்படியே ஓகே நம்ம மேலதான் தப்பு, நம்ம பசங்க வந்து தெளிவாதான் அவங்க வந்து விளையாட்டுத்தனமா எந்த முடிவும் எடுக்கல அப்படின்ற ஒரு தாட் வந்துடும் அவங்களுக்கு. ஸோ இதை நம்ம எக்ஸஸ் கிட்டயும் ஒரு ரெக்வஸ்டா வச்சுட்டு அடுத்து ஃபியூச்சர்ல வர எல்லா ஒரு எப்படி சொல்றது புது என்டர்பிரினர்ஸ்க்கும் ஒரு பிசினஸ் மேனுக்கும் எல்லாருக்கும் சொசைட்டில வந்து ஒரு வெல்கமாவும் இந்த வீடியோ இருக்கட்டும். ஸோ இந்த வீடியோ இதோட க்ளோஸ் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம வீடியோஸ் கீழே வந்துட்டு உங்களுக்கு கிட்ட இருக்க தாட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. See you guys. Bye.